வணக்கம். ஜவஹர் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக மீண்டும் சந்திக்க ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது அண்ணாமலை பாஜக தமிழக தலைவர் ஒரு ட்வீட் போட்டிருக்கார். ரொம்ப வித்தியாசமான ஒரு ட்வீட். தன்னைத்தானே சுட்டி காட்டி கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு ட்வீட். தன்னை மட்டும் இல்லை, தன்னுடைய கட்சியவே ஒரு மிகப்பெரிய ஒரு வட்டமாக சுட்டி காட்டுகின்றார் அப்படிங்கிறத நம்ம இந்த ட்வீட் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். ஒருத்தவனை நோக்கி நம்ம குறை சொல்றோம், ஆனா 3 விரல்கள் உன்னை நோக்கி இருக்கின்றன அப்படின்னா ஒரு கவிஞர். அது மாதிரி அந்த 3 விரல்கள் இவரை நோக்கி இருக்கின்றன, இவருடைய கட்சியை நோக்கி இருக்கின்றன அப்படிங்கிறத அண்ணாமலை ரொம்ப மறந்துட்டார். என்ன சொல்லியிருக்காருன்னா, போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் 2000 கோடி ஊழல் செய்திருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அதிலிருந்து இன்னும் மீளவே இல்லை. அதற்கு தகுந்த ஒரு விஷயங்கள் செயல்பாட்டுகள் இருந்துகிட்டு இருக்கு. மற்றபடி அது சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு எந்த ஒரு பதிலும் இல்லை. அதுக்கு இடையில இந்த போக்குவரத்து துறை சம்பந்தப்பட்டவர்கள் நிறைய ஊழல் செய்துட்டு இருக்கார். அதாவது இந்த நீண்ட தூரம் பயணம் செய்யக்கூடிய அந்த பஸ் எஸ்சிடிசி சம்பந்தப்பட்டதுல அங்கங்க எந்தெந்த இடத்துல அந்த பேருந்துகள் உணவுக்காக நிறுத்தப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு சட்டத்திட்டம் கொண்டு ஒண்ணுங்கிற கான்செப்ட்ல ஒரு ஐடியா பண்ணிட்டு இருந்தாங்க. அதை அவர்கள் மறந்து விடவில்லை, திமுக அரசு மறந்து விடவில்லை. மற்ற விஷயத்துல கவனமா இருந்துட்டு இருக்கிறாங்க. அதே நேரத்தில் இவர் அண்ணாமலை தன்னுடைய கற்பனையின் வெளிப்பாடா அப்படிங்கிறது தெரியல, தன்னுடைய ஆத்திரத்தின் வெளிப்பாடா ஆவேசத்தின் வெளிப்பாடா என்ன சொல்றாரு அப்படின்னா, இது சம்பந்தமா அவரு தன்னுடைய சார்பான சில உணவகங்களுக்கு மட்டும் நிற்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்சுட்டு மற்ற உணவகங்கள்லாம் நிற்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில மறைமுகமான ஒரு விஷயத்தை பரப்பிட்டு இருக்கிறாரு. அதே நேரத்தில் அந்தந்த உணவகங்கள் எங்கெங்க நிற்க வேண்டுமோ அவங்கெல்லாம் இன்னைக்கு ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிகார திமிரில் ஆடிய அமைச்சர்கள் பலர் இன்று இருக்கும் இடம் தெரியாமல் உள்ளார்கள் என்பதை அமைச்சர் சிவசங்கர் உணர்ந்தார் நலம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்விட்டர் முடிச்சிருக்கார். அதாவது அதிகார திமிரில் ஆடிய அமைச்சர்கள் பலர் இன்று இருக்கும் இடம் தெரியாமல் போயிட்டாங்களாம். இதை சிவசங்கர் உணர்ந்தார் நலம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அவரு உணர்ந்தார் நலமோ இல்லையோ, இதே வார்த்தை உங்களுக்கு சேருமா இல்லையா அப்படிங்கிற மக்கள் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்காங்களா இல்லையா? உங்களுக்கு சேருமே. அதிகார திமிர் கொஞ்சம் நெஞ்சமா இந்த 10 வருஷத்துல அடியே கோப்பா, மதம் இனம் மொழி அனைத்திலுமே உங்களுடைய அதிகார திமிர் எந்த அளவுக்கு பிரதிபலித்தது அப்படிங்கிறது மக்கள் இன்னைக்கு பார்த்துட்டு தானே இருக்கிறாங்க. இப்ப நாடாளுமன்றத்துல 2 பசங்க மேல டொம்முன்னு குதிச்சு ஒரு 2 குண்டை போட்டானுங்க. ஒரு ஆள் கலர் குண்டு அப்படிங்கிறாரு, இன்னொருத்தர் அது ஸ்ப்ரே அடிச்சாங்க அப்படிங்கிறாரு, இன்னொருத்தர் சும்மா பசங்க விளையாண்டு போனாங்க அப்படிங்கிறாரு. ரைட்டு, இது எப்படியோ. மற்றபடி அதற்கு மக்கள் முன்னால, மக்கள் அரங்கத்து முன்னால ஒரு விளக்கம், ஒரு அறிக்கை தரணுமா இல்லையா? உங்களுடைய அமித்ஷா இன்னைக்கு வரைக்கும் கொடுத்தாரா? உங்களுடைய மோடி இன்னைக்கு வரைக்கும் நாடாளுமன்றத்துக்குள்ள வந்தாரா? அந்த சம்பவம் நடந்து இன்னைக்கு 4 நாள் ஆச்சு. ஆனா கேள்விகள் கேட்ட 14 எம்பிக்களை சஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க. எதனுடைய அடிப்பு? உங்களுடைய திமிரின் வெளிப்பாடு தானே, உங்களுடைய அதிகார திமிரின் வெளிப்பாடு தானே. அப்படிங்கிறப்ப அடுத்தவுடன் நோக்கி எதுக்காக நீங்க அவர்கள் அதிகார திமிரில் நடந்து கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? அதே மாதிரி மணிப்பூர் சம்பந்தப்பட்ட விஷயம், வன்முறை. ஆமா, இன்னைக்கு வரைக்கும் மோடி அது சம்பந்தமா வாய் பேசுனாரா? பதில் சொன்னாரா? நாடாளுமன்றத்துல கூட்டத்தை கூட்டி நான் அந்த எம்பிக்கள் தான் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா மோடி ஒரு வார்த்தை பேசவே இல்லையா? என்ன இது? அதிகார திமிரின் வெளிப்பாடு தானே. அதே மாதிரி ஹரியானா சம்பந்தப்பட்ட விஷயம், எத்தனை இஸ்லாமியர்கள் கொலை செய்யப்பட்டார்கள், மசூதியில் தீக்கிரியாக்கப்பட்டார்கள். ஏன் குஜராத்தவே எடுத்துக்கலாம், எத்தனை இஸ்லாமியர்கள் கொலை செய்யப்பட்டார்கள், அதெல்லாம் அதிகார திமிரின் வெளிப்பாடு தானே. பாபர் மசூதி இடித்தது எதனால்? உங்களுடைய அதிகார திமிரின் வெளிப்பாடு தானே. அப்புறம் எதுக்கு அடுத்தவனை பார்த்து அதிகார திமிர்? ஆமா, பலர் இன்று இருக்கும் இடம் தெரியாமல் காணாமல் போய்விட்டார்கள் அப்படிங்கிறது அமைச்சர் சிவசங்கரனுக்கு தெரியவில்லை அப்படின்னு சொல்றீங்க. உணர்ந்தார் நலம். இது அண்ணாமலைக்கு தெரியல, மோடிக்கு தெரியல, அமித்ஷாவுக்கு தெரியல, உங்களுடைய டோட்டல் பாஜக குழுமத்துக்கே தெரியல அப்படிங்கிறத பகிரங்கமான உண்மை. அடுத்து இந்த திரிணாமுல் காங்கிரஸ் வேற ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடக்குது. மொய்த்ரா மகுவா அந்த
எம்பி ஒரு மக்களவையினுடைய ஐடி அது பாஸ்வேர்டை வந்து பிறருக்கு கொடுத்து விட்டார், தவறாக அவர் பயன்படுத்தி கூட இல்லை, பிறருக்கு கொடுத்தார் அப்படிங்கிற ஒரே விஷயம்தான் கான்செப்ட். மற்றபடி ஒண்ணுமே கிடையாது. ஆனா மறைமுகமான வெளிப்பாடு என்ன? ஒரு குறிப்பிட்ட கேள்வியில் அதானிக்கு எதிராக கேள்விகள் கேட்பதற்காக வந்து அவர் வந்து பல கோடிக்கணக்கில் பணம் வாங்கினார் அப்படிங்கிற மறைமுகமான குற்றச்சாட்டு. அதை உங்களால் நிரூபிக்க முடிச்சுதா? ஆனா நீங்க சொன்னது என்ன? மக்களவை சம்பந்தப்பட்ட இணையதளத்தின் ஐடி பாஸ்வேர்டை வந்து அவர் வந்து பிறருக்கு பகிர்ந்து கொண்டார் சட்ட விரோதமாக. அப்படி பார்க்க போனா எத்தனையோ எம்பிக்கள் பகிர்ந்துருக்காங்களே. அப்படி பார்க்க போனா நாடாளுமன்றத்தை ஏகப்பட்ட எம்பி இல்லாமலே போயிடுவாங்க, காணாமலே இருப்பாங்க. நாடாளுமன்றம் காலியாகத்தான் இருக்கும். என்ன இது உங்களுக்கு தெரியாதா? அதே நேரத்தில் G20 மாநாடு, ஆமா மோடி பாரத் அப்படின்னு போட்டு உக்காந்துருந்தாரு. எதன் அடிப்படையில்? இந்தியாவை பாரத்னு மாத்திட்டீங்களா? அப்ப இது திமிரின் வெளிப்பாடு தானே? அங்கங்க இடத்துல பாரத்ன்னு தாங்க போட்டுருந்தீங்க. இந்தியாங்கிற ஒண்ணு இந்தியாவை தான் இருந்துட்டு பாரத்னு மாத்துனீங்க. மாத்தும் போதுல பாத்துக்கலாம். மாத்தினதுக்கு பின்னாடி தானே வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட மாநாடுகள்ல வந்து இந்தியாவுக்கு போல பாரத்னு போட்டு உட்காரணும். பிரதமர் மோடி கேட்கிறேன், எப்படி பாரத்னு இந்தியான்னு தானே போட்டு உட்காரணும், எப்படி பாரத்னு போட்டு உட்கார்ந்தாரு? அது உங்களுடைய திமிரின் வெளிப்பாடு தானே? அதே நேரத்துல 55 அடி உயர கொடிக்கம்பம், ஆமா பனையூர்ல உங்க வீட்டு முன்னால் நட்டீங்க. அதை எதனின் வெளிப்பாடு? உங்களுடைய திமிரின் வெளிப்பாடு தானே? அங்க உள்ள மக்கள் அந்த மாதிரி உயரமான ஒரு கொடிக்கம்பம் ஊண்டாதீங்க, இங்க டிஸ்டர்பா இருக்கும் அப்படின்னு இப்படி சொல்றாங்க. ரைட்டு, ஓகே. இதுக்கு ஒரு தடவை முதல்ல ஊன்றீங்க, அப்பவும் பிரச்சனை ஆகுது. மீண்டும் 2வது தடவை எதுக்காக ஊன்றீங்க? அது திமிரின் வெளிப்பாடு தானே? ரைட்டு, ஊண்டிட்டீங்க, முடிஞ்சு போய் அப்புறம் எதுக்கு JCB இயந்திரத்தை போட்டு உடைச்சிங்க? அது திமிரின் வெளிப்பாடு தானே? அதன் அடிப்படையில் அமர் பிரசாத் ரெட்டி உள்ள போயிட்டு வந்தார சிறைச்சாலைக்கு, அது திமிரின் வெளிப்பாடு தானே? இப்படியெல்லாம் திமிரின் வெளிப்பாடா நீங்க இருந்துகிட்டு இருக்க சமயத்துல திமுகவை நோக்கி ஒரு கையை நீட்டக்கூடிய, ஒரு விரலை நீட்டக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? அதே நேரத்தில் 7.5 லட்சம் கோடி CAG அறிக்கை, அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் மக்கள் முன்னால பதில் சொன்னீங்களா? எம்பிக்கள் கேள்வி கேட்டாங்களே, அதுவும் திமிரின் வெளிப்பாடு தானே? குஷ்பு ஒரு மன்சூர் திரிசா பிரச்சனை சம்பந்தப்பட்ட வகையில வந்து சேரி பாசை அப்படிங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணார். இன்னைக்கு வரைக்கும் அந்த ட்விட் நீக்கவும் இல்லை, அந்த சேரி பாசை அப்படிங்கிறதுக்கு மன்னிப்பு கேட்கவும் இல்லை. ஆனா மன்சூர் அலிகான வந்து மன்னிப்பு கேட்டா திரிசா பரவாயில்ல, வருத்தம், நான் அதை பெருசா எடுத்துக்கொள்ளது, அவரு 2 பேரும் பகிரங்கமா ஒரு பெருந்தன்மையா போயிட்டாங்க. ஆனா குஷ்பு இன்னைக்கு வரைக்கும் மன்னிப்பு கேட்டிருக்காரா? அந்த இதை நீக்கினாரா? சொல்லுங்க. அப்புறம் புது சிவில் சட்டம் எதுக்காக போடுறது துடிச்சிட்டு இருக்கிறீங்க? இஸ்லாமியர்களுக்கு எதிராக இந்துக்கள் அதில் பாதிக்கப்படுறான், கிறிஸ்துவன் அதுக்கு பாதிக்கப்படுறான். அதை அப்புறம் பார்த்துக்கலாம். அவரவர்கள் அவர் நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடியது இந்திய ஜனநாயக நாடு. அதை உடைத்தெறியும் வண்ணமாக நீங்க திமிரின் வெளிப்பாடா பொது சிவில் சட்டம் அப்படின்னு கொண்டு ஆசைப்படுறீங்க. அப்புறம் NPR NRCன்னு போட்டு ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னால வதைச்சிங்களே, இஸ்லாமியர்கள் எல்லாம் வந்து தெருவில் நின்று போராடினாங்களே, அது எதன் வெளிப்பாடு? உங்களுடைய திமிரின் வெளிப்பாடு தானே? அந்த பில்கிஸ் பானு, ஆமா, அடித்து அவருடைய சொந்தங்களை எல்லாம் அடித்து கொலை செய்யப்பட்டன. அந்த குற்றவாளிகளை வந்து 14 பேரை வந்து அப்படி ஸ்வீட்டு வான வேடிக்கையெல்லாம் கொண்டு வரவேற்று, அது எதன் வெளிப்பாடு? திமிரின் வெளிப்பாடு தானே? 14 வருஷம் இருந்துட்டு வந்தாங்க, ரைட், அதிகப்படியாக இருந்து விட்டா ரைட்டை வந்து முடிஞ்சு போயிடுச்சு. அதாவது பரவாயில்ல. ஆனா மேலதாளத்தோட ஸ்வீட்டோட மாலை மரியாதையோட அவங்களை வரவேற்றீங்க, அது திமிரின் வெளிப்பாடு தானே? இந்த ஊபியில வந்து ஹலால் உணவுக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது, அது திமிரின் வெளிப்பாடு தானே? ஊபியில வந்து ஒரு இஸ்லாமியன், ஒரு தலித் மக்கள், ஒரு பழங்குடியின மக்கள், ஒரு பட்டியல மக்கள் கறி சாப்பிட முடியுதா? அது திமிரின் வெளிப்பாடு தான். இதே மத்திய பிரதேசத்துல வந்திருக்காரு புதுசா முதலமைச்சர், ஆமா, வெளியே வந்து ரோட்டு மேல யாருமே இறைச்சி, அசைவ உணவு, முட்டை, மீன் எதுவுமே விற்க கூடாதான், தடை செய்யப்பட்டதான், அது திமிரின் வெளிப்பாடு தானே? அப்புறம் அண்ணா பெரியார் சம்பந்தப்பட்ட மாதிரி சில அவதூறு கருத்து சொன்னீங்க, என்கிட்ட ஆதாரம் இருக்குன்னு சொன்னீங்க, இன்னைக்கு வரைக்கும் காமிச்சிங்களா? அந்த பத்திரிகையாளனை கேட்டால் அப்படிப்பட்ட விஷயமே நான் இல்லைங்க அப்படிங்கிறான். அண்ணா பொன்முத்துராமலிங்க தேவர் சம்பந்தப்பட்ட விஷயத்துல எந்த ஒரு, அப்படி அண்ணாமலை சொன்ன மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் நாங்கள் போடவே இல்லைங்க அப்படிங்கிற அந்த பத்திரிகைக்காரன். ரைட்டு, ஓகே. அப்போ என்கிட்ட ஆதாரம் இருக்குன்னு சொல்றீங்க,
கொடுத்தீங்களா இது வரைக்கும்? அது திமிரின் வெளிப்பாடு தானே. பெரியார் அடி வாங்கினான்னு சொன்னீங்க, அதுக்கு ஆதாரத்தை காட்டினீங்களா? மக்கள் கேட்டாங்களா இல்லையா? ஆதாரத்தை காட்டினீங்களா? ரஃபேல் வாட்ச் அண்ணாமல என்னமோ பில்லு கேளுங்க கொடுங்க அப்படின்னாரு செந்தில் பாலாஜி. அப்புறம் ஏதோ பேப்பரை கொடுத்தீங்க. ஆமாம், 2 லட்சத்துக்கு மேலே வந்து செக்கு தான் கொடுக்க முடியும், பணத்தை கொடுக்க முடியாது. அந்த செக்கு கொடுத்ததுக்கு உண்டான ஆதாரம் மற்றபடி இப்போ அந்த இது விஷயம்லாம் நீங்கள் கொடுத்தீங்களா? இல்லையே. அதே மாதிரி நடிகை கௌதமி சம்மந்தப்பட்ட வகையில் அழகப்பன் ரகுநாதெல்லாம் அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா? திமிரின் வெளிப்பாடு தானே அதுவும். காயத்ரி ரகுமான் சொன்னார் உங்கள் மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டு. இல்லை சிஸ்டர் ஆமாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கெஞ்சினீங்களான்னு அவர் தான் சொன்னார். எங்களுக்கு என்னது? இப்போ அதுவும் திமிரின் வெளிப்பாடு தானே. இந்த மாதிரி அடுக்கிட்டே போகலாம். அதனால் வந்து பிறரை குறை சொல்வது என்பது பெரியதெல்லாம் கிடையாது. நம்ம மேலே குறை இல்லாமல் பார்த்துக்கணும். அவன் தான் மிகப்பெரிய மனிதன். இல்லாவிட்டால் செல்லூர் ராஜு சொன்ன மாதிரி தான். ஆமாம், உண்மையிலே வந்து அண்ணாமலைக்கு வந்து வாய் கொழுப்பு அதிகம்னு அவர் சொன்னார் பாருங்க, அது உண்மைதான் போல. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.